அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 21 செய்தியை தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26% பரஸ்பர வரி விதிப்புக்கு இடையே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இன்று இந்தியா வருகை அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட துணை அதிபர் இந்தியா வந்திருக்காங்க. 26% பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னா, இந்த ட்ரம்ப் கவர்மெண்ட்டு சமீபத்தில் அமெரிக்காவில் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட இந்த வரி விதிப்பு முறை நிறைய மாற்றம் அடைஞ்சிச்சு. ஒரு நாடுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரி விதிப்பு பண்ணாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கு அவங்களோட வரி விதிப்புன்னு பார்க்கும்போது 26% வரி விதிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேள்வியாக வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேள்வியாக வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இதனால் நிறைய, அதாவது எப்படின்னா, இதால் நேரடி பாதிப்புகள் இல்லாட்டி மறைமுகமான பாதிப்புகள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்க 26% வரி விதிப்பு விதிச்சிருக்காங்க. நம்ம சென்னை போர்ட்டில் அமெரிக்காவோட பொருள் இறங்குது அப்படின்னா அதுக்கும் அந்த 26% வரி விதிப்பு உண்டு. அதாவது சென்னையிலேருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா அந்த இறக்குமதிக்கான வருது அமெரிக்காவில் இறங்குற பொருள். நம்ம சென்னையிலேருந்து ஏற்றுமதி ஆகுதுல பொருள். ஸோ அது அமெரிக்காவில் போய் இறங்கும் போது அங்கே இறங்குற பொருளுக்கு அவர் இந்த மாதிரி 26%. ஸோ என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த பொருள் ஈஸியாக போயிட்டு இருக்கும்போது இந்த 26% வரி விதிக்கும் போது அந்த நுகர்வு கம்மியாகவும், ஸோ நமக்கும் ட்ரேடு கொஞ்சம் பாதிப்பாகும். அப்படிங்கிறது தான் இந்த 26% பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலார் பற்றி கொடுத்துருக்காங்க. சோலாரில் தமிழ்நாடு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சூரிய மின் உற்பத்தியில் தமிழகம் 4வது இடம். டைரெக்டாக கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, சமீபத்தில் சூரிய மின் சக்தியில், அதாவது 2024-25 அப்படின்னு வச்சுட்டு சூரிய மின்சக்தியில் தமிழகத்தோட இடம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த இடங்களை பொறுத்தளவில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா தமிழ்நாடு மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்படி ஒருவேளை தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இல்லை, 2வது 3வது 4வது இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படிங்கிறத படிச்சுட்டு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி டேட்டாவை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த வகையில் சூரிய மின்சக்தியில் மின் உற்பத்தியில் தமிழகம் 4வது இடத்துல இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத் மாநிலம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. முதலிடத்தையும் மகாராஷ்டிரா மாநிலம் 2ஆம் இடத்தையும் பிடித்திருக்காங்க. நம்ம 4வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது குஜராத் மாநிலம் முதலிடத்தையும் மகாராஷ்டிரா மாநிலம் 2வது இடத்தையும் பிடிச்சாங்க. இதில் என்ன பெரிய இதுன்னா, 3 வருஷமாக நம்ம 4வது இடத்தை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோர்வையான செய்தியை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, 3வது ஆண்டாக 4வது இடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது. இது எரிசக்தி துறை, அதாவது மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம தமிழ்நாடு 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் எவ்வளோ மின்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,153 மெகாவாட் 2024-25 அந்த நிதியாண்டில் பார்த்தோன்னா 10,153 மெகாவாட் சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்து தமிழகம் அகில இந்திய அளவில் 3வது இடம் அப்படிங்கிறது முக்கியமான டேட்டா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேராக ரிஃப்ளெக்ட் ஆகலாம். சோலாருங்கிறது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, இந்த பசுமை எரிசக்திக்கு கீழே வரும். ஸோ விண்டு அப்புறம் சோலார் இப்படிங்கிறது நம்மளோட கவர்மெண்ட்டோட எதிர்கால திட்டங்களாகவும் தற்காலத்தில் அதிக முக்கியத்துவம் உள்ள திட்டங்களாகவும் இருக்கிறதுனால அது தொடர்பான செய்திகளை பார்த்துக்கலாம். ஏற்கனவே விண்டு அதாவது காற்றாலைகளில் தமிழ்நாடு சிறப்பிடம் பெற்றிருக்கு. இந்த வகையில் சோலார்லேயும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்படிங்க நீலக்கொடி சான்று அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மெரினாவில் தீவிர பணிகள். சென்னை மெரினா, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே 5.60 கோடி இந்த நீலக்கொடி சான்று எதுக்கு அப்படின்னா, சிறந்த கடற்கரைகளுக்காக கொடுக்கப்படுற இந்த சான்று. ஸோ நீலக்கொடிங்கிறது அதை வாங்கிறதுக்காக இந்த தமிழ்நாடு அரசு இந்த கடற்கரைகளுக்கு நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எண் எழுத்து. இரண்டு சட்டத்திருத்த மசோதாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நகர்ப்புறம்
உள்ளாட்சிகளில் பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடாமல் உறுப்பினர்களாக நேரடியாக நியமிக்கப்படும் வகையில் 2 சட்டத்திருத்த மசோதாக்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதற்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998. இப்போ இந்த நியூஸை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட நோக்கம் என்னென்னா, நகர்ப்புறங்கள் ஊராட்சி இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நேரடியாக வந்து நியமிக்க வகையில் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்திருத்தங்கிறது இது கரண்ட் அஃபேராக கேட்கணும்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி செய்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் இதை நமக்கு எப்படி வச்சு விட்ருவாங்க அப்படின்னா 4 சட்டங்களை கொடுத்து ஆப்போசிட்டில் வருடங்களை கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், குடியுரிமை சட்டம், இது மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் இப்போ நம்ம தமிழ்நாடு சார்ந்த நிறைய சட்டங்கள் இப்போ சமீபத்தில் வர்றதுனால இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 94, 98. நமக்கு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து சட்டம் வந்து 73, 74வது சட்ட திருத்தம் 1992 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து 94ல் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அண்மையில் ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு நீதித்துறை சார்ந்து. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு 15 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. 1987 சட்ட ஆணைய பரிந்துரையின்படி 10 லட்சம் பேருக்கு 50 நீதிபதிகள் இருக்கணுமா, ஆனால் 15 நீதிபதிகள்லாம் இருக்காங்களா. அப்போ நீதிபதிகள் பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நாம் உற்றுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சட்ட ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஆணையம் பரிந்துரை அப்படிங்கிறது 1987 நடந்திருக்கு அப்படிங்கிறது. சட்ட ஆணையம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதோட பரிந்துரையின்படி இந்த தகவலை வழங்கியிருக்காங்க. ஸோ அப்போது இருந்த டேட்டா படியே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இப்போ வந்து மக்கள் தொகை பெருகியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல மாற்றமும் தேவைதான். 3 பிரிவு நாட்டிலே முதல் முறையாக பட்டியல் சாதியினரை 3 பிரிவுகளாக வகைப்படுத்தும் சட்டத்தை தெலுங்கானா அரசு அமல்படுத்தியுள்ளது. இது மாதிரி பாருங்கள், முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்தாலே கொஞ்சம் நோட் பண்ண வேண்டும். நாட்டிலேயே முதல் முறையாக பட்டியல் சாதியினரை 3 பிரிவுகளாக வகைப்படுத்தும் சட்டத்தை தெலுங்கானா அரசு வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இணையம் பகுதி தர கவுன்சில்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய தர கவுன்சில் என்பது 1860 பிரிட்டிஷ் காலத்திலே பாருங்கள் ஆண்டு சங்க பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்பு. ஸோ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தொழில்துறை கொள்கை மற்றும் மேம்பாட்டு அமைச்சரவை முடிவு கட்டமைப்பு. ரைட், ஓகே. இது வந்து என்னென்னா, இந்த தர கவுன்சில் வந்து லாப நோக்கமற்ற அப்படின்னா சர்வீஸ் மைண்டில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆண்டு சங்க பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற நிறுவனம் 1860 உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு கூட்டணி பார்த்துருங்க. யார் அப்படின்னா, ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் எழும் சவால்களை சமாளிக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யவும் ஆக்கூஷ் என்னும் கூட்டமைப்பை 2021 உருவானது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா இதன் கூட்டணி நாடுகள். இந்த கூட்டமைப்பு ஒப்பந்தத்தின்படி அணு, நீர்மூழ்கி கப்பல் கட்டவும் பயன்படுத்தவும், சைபர் பாதுகாப்பு, செயற்கை தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்ப அறிவை பகிரவும் ஆஸ்திரேலியாவுக்கு இவ்விரு நாடுகளும் உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்கிறது ஆஸ்திரேலியா, யூகேங்கிறது யுனைடெட் கிங்டம், யூஎஸ்ங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2021 இதை உருவாக்கியிருக்காங்க ஆக்கூஸ் கூட்டணி. அடுத்து 10வது பக்கம். இதில் என்னென்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக வந்து புகார் மனு ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த புகார் மனு பொறுத்தளவில் பாருங்கள், உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதி சந்திரசூட்டுக்கு எதிராக குடியரசுத் தலைவரிடம் புகார் மனு பணியாளர் நலத்துறை விசாரணைக்கு அனுப்பியது மத்திய சட்டத்துறை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாம் பொறுத்தளவில் நம்ம வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்டையோ இல்லை அந்த நீதித்துறை சார்ந்த முக்கியமான உங்கள்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி புகார் மனுக்களை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக சொல்ல வராங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.